வணக்கம் வணக்கம் சார். திருக்குறள். வணக்கம் சார். வணக்கம் சார். அறிவு திருவிழா நேற்றும் இன்றுமாக சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. நேற்று ஒரு அமர்வுல நீங்க சுயாட்சி நமது பிறப்புரிமை அப்படின்னு பேசுனீங்க. நேற்று அந்த விழா நடந்த விதமும் அதுக்கப்புறம் நீங்க பேசியதை பற்றி ஒரு சிறு குறிப்புமாக நீங்க முதல்ல தொடங்கி வச்சா பரவாயில்ல, அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து உரையாடலாம். நேத்து அந்த அறிவு திருவிழா, அந்த அறிவிப்பே முதல்ல ரொம்ப சந்தோஷமான அறிவிப்பா இருந்தது சார். முதல்ல முற்போக்கு புத்தக திருவிழா அப்படின்றதுதான் முதல்ல சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆழி பதிப்பகத்திலையும் இருக்கிறதுனால பதிப்பகம் தொடர்பா அவங்க கான்டாக்ட் கேட்டாங்க. அப்பயே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி முற்போக்கு புத்தக திருவிழா அப்படின்னு. எனக்கு அதுவே ரொம்ப புதுசா இருந்தது. முற்போக்கு புத்தக திருவிழா, இது நல்லா இருக்கே இந்த கான்செப்ட். இதை வருஷம் வருஷம் இதே கான்செப்ட்லயே நடத்தலாமே அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் தோணுச்சு. அதன் தொடர்ச்சியாக அறிவு திருவிழா அப்படின்னு கருத்தரங்கங்களும் நடத்த போறதாக அறிவிப்பு வந்தது. அதுல ஒரு அமர்வுக்கு பேசுறதுக்கு அழைத்திருந்தார்கள். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படி ஒரு முக்கியமான நிகழ்வுல நம்மளும் அதுல ஒரு அங்கத்தினரா கலந்துக்கிறோம் அப்படின்றது. அதுல தலைப்பு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சார். மாநில சுயாட்சி எங்கள் பிறப்புரிமை அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டேட் அட்டானமி இஸ் அவர் பெர்த் ரைட் அப்படின்னு. இந்த ஸ்டேட் அட்டானமி அப்படின்ற அந்த கான்செப்ட் வரும்போது எப்போதெல்லாம் ஸ்டேட் அட்டானமி பேசப்படுதோ அப்போதெல்லாம் எதிர்த்தரப்பு விமர்சனம் இத பத்தி ஒரு விவாதத்துல நானும் அக்னீஸ்வரன் சாரோ யாரோ ஒரு தரப்பு அதிமுக ஆதரவாக பேசிக் கொண்டிருந்த போது அவர் அக்னீஸ்வரன் சார் இல்ல வேற ஒருத்தர், மாநில சுயாட்சினா மக்களுக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சுருன்னு ஒரு கோபம் வந்தது. அது எப்படி மாநில சுயாட்சினா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்ல முடியும்? வார்த்தை வேண்டா பரிச்சயம் இல்லாத வார்த்தையாக அல்லது புதுமையான வார்த்தையாக சிலருக்கு இருக்கலாம். ஆனா நம்மை நாமே ஆளுகின்ற அல்லது நமக்கான உரிமைகளை வழங்குவதற்கு நாம் தேர்ந்தெடுத்த அரசுக்கு ஒரு அதிகாரம் வேண்டும் என்கின்ற உணர்வு இருக்கிறதுனாலதானே திராவிட முன்னேற்ற கழகத்துல அவ்வளவு தொண்டர்கள் சேர்ந்து இருக்கிறாங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவும் எம்ஜிஆர் கூட மாநில உரிமைகளுக்காக அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மாநில சுயாட்சி தீர்மானத்தை எதிர்த்தாரு. ஆனா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தெற்கில் இருக்கக்கூடிய கூட்டி மாநில உரிமைகள் தொடர்பாக ஆய்வு நடத்த கன்வீன் பண்றாரு. அப்போ இத விட்டுட்டு ஏன் இப்படி மாறுறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு. அதனால நேற்று ஸ்டாட்டிஸ்டிக்கா சில விஷயங்கள் வைக்க முயற்சி செய்யலாம். கல்வியில நிதி கேட்பது மட்டுமல்ல மாநில சுயாட்சி, கல்வி எனது உரிமை. அது நல்ல கல்வியாக இருப்பது, அது நல்ல கல்வியாக கொடுக்கப்படுவது அதிகாரத்தில் இருப்பவருடைய கடமை. அப்ப அந்த நல்ல கல்வி எனக்கு கிடைக்கணும், சரியான கல்வி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் நேரடியாக தேர்வு செய்கின்ற ஒருவர் தான் எனக்கு அதை சரியாக வழங்க முடியும் அப்படின்றது அடிப்படையில நாம அதை கேட்கிறோம் அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம ஒன்னொன்னா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று முயற்சி பண்ணேன். அந்த விவாதத்தின் போது அவங்க சொல்றாங்கல்ல, மாநில சுயாட்சின்னா மக்களுக்கு அந்நியமானது அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கு புரியாதுங்கிறது ஒண்ணு. அவங்க மக்களுடைய பிரச்சனை அதெல்லாம் இல்ல, இதெல்லாம் அந்நியமானது. இதெல்லாம் அகாடமிக் இன்ட்ரெஸ்ட் உள்ள ரெண்டு வகையான பிரச்சனை இருக்கு. ஒண்ணு ஆமா சார், ஒண்ணு மக்கள் பிரச்சனை, இன்னொன்னு மாநில சுயாட்சி பிரச்சனை. எனக்கு இந்த பிரிவினையே ரொம்ப புதுசா இருக்கு. எப்படி இப்படி ரெண்டா ஸ்பிளிட் பண்றாங்க அப்படின்னு. அது எப்படி ஸ்பிளிட் பண்றாங்கன்னா, மாநில சுயாட்சின்னு பேசினா அது ஸ்டாலினுக்கும் மோடிக்கும் இடையில உண்டான பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க, அல்லது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில உண்டான பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க, அல்லது ஒன்றிய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையில, தமிழ்நாடு அரசுக்கும் இடையில உண்டான பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது அந்த இடத்துல விட்டு போகுது. அது போக தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாகத்தானே அந்த இடத்துல இருக்கிறவங்க மாநில சுயாட்சிக்கான கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அது போக அந்த நீங்க சொன்ன டைட்டில் இருக்கக்கூடிய பிறப்புரிமை அப்படிங்கிறதும் நிறைய இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும்போது வேறு சில உணர்வுகளை கிளப்புது. சில சொற்கள் வகையான பிறப்புரிமை இருக்கு. சொல்லுங்க. பாலகங்காதர திலகர் கேட்ட அந்த பிறப்புரிமைன்றது சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு நாம் பாடப்புத்தகங்களில் படிக்கும் பொழுது நம்மை நாமே ஆளுவது அப்படின்றது எங்கள் பிறப்புரிமை அப்படின்ற கான்டெக்ட்ல நாம பயின்றோம் அத. ஆனா அவர் கேட்ட கான்டெக்ட் வேறையாக இருந்திருக்கிறது அப்படின்றது ஃபேக்ட். அவர் கேட்டது வேற. ஆனா இன்று நாம் கேட்பது அந்த பிறப்புரிமை அப்படின்ற அந்த இது நீங்க சொன்னாப்புல அது ரொம்ப உணர்வுபூர்வமான வார்த்தை. ரொம்ப ஒரு விஷயம் நான் பிறக்கும் போதே இது எனக்கு என்ஷியூர்டு. இந்த உலகத்தில்
நான் வந்து ஒரு குழந்தையாக என்ட்ரு ஆகும் போதே இது எனக்கு என்ஷூர்டு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. இன்னொன்னு, அந்த பிறக்கும் குழந்தை சாகின்ற வரைக்கும் அது எப்படி வாழப்போகுதுன்றத ஒரு அதிகாரம் தீர்மானிக்கிறது. அந்த அதிகாரம் யார் அந்த அதிகாரத்தில் இருந்து நம்ம இயக்க போகிறார்கள் அப்படின்றதையும் சேர்த்து தொடர்புபடுத்தியது. அதான் பூலித்தேவன் காலத்துல இருந்தெல்லாம் சில உதாரணங்கள் எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். சுதந்திரம் எனது பிறப்புரிமை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த சுதந்திரம்ங்கிற சொல் ஆக்சுவலா லிபர்ட்டி இஸ் மை பர்த் ரைட்ங்கிற இடத்துல இருந்து தான் வந்திருக்கும். இந்த ஃப்ரீடம் இண்டிபெண்டன்ஸ்ங்கிறது இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள்ல வந்திருக்கலாம். ஆனா ஆண்டான் அடிமை சமூகத்துல அடிமைகள் வந்து ஒரு மனித உயிர்களாகவே மதிக்கப்படாம ஆண்டான்களுடைய சொத்துக்களாக அவர்கள் மதிக்கப்பட்ட காலத்துல அவங்க தனி ஏஜென்சி, அவங்க தனி ஐடென்டிட்டி, அவங்க தனி லீகல் என்டிட்டி அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக தலைகளில் இருந்து, அடிமை தலைகளில் இருந்து விடுதலை அப்படிங்கிற சென்ஸ்ல வந்து லிபர்ட்டிங்கிற சொல். நம்ம என்ன செய்யறோம், ஃப்ரீடமுக்கும் சுதந்திரம்ங்கிற சொல்ல பயன்படுத்துறோம், இண்டிபெண்டன்ஸுக்கும் அதே சொல்ல பயன்படுத்துறோம், லிபர்ட்டிக்கும் அதே சொல்ல பயன்படுத்துறோம். ஆனா மூன்றும் வெவ்வேறு தளங்கள்ல பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அப்படிங்கிறது ஆழ்ந்த அரசியல் புரிதலுக்கு பிறகுதான் அது ஒருவருக்கு கிடைக்குது. ஆமா சார். ஆரம்பத்துல அரசியலமைப்பு சட்டம் குறித்து படிக்க ஆரம்பிக்கும் போது, கான்ஸ்டிடியூஷனை பத்தி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்காக படிக்க ஆரம்பிக்கும் போது வந்து அந்த இது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல சார். பெரியாருடைய எழுத்துக்களை பற்றி படிக்கும் போதும், அதற்கு பிறகு லெனினுடைய சில கட்டுரைகளை வாசிக்கும் போதும் வந்து லிபர்ட்டின்றது அப்ப வேற ஒண்ணு, அதை ஏன் விடுதலைன்னு மொழிபெயர்த்து வச்சிருக்கிறாங்க, அதை ஏன் சுதந்திரம்னு மொழிபெயர்த்து வச்சிருக்கிறாங்க, வேற ஏதாவது சொல் இருந்தா தானே சரியா இருக்கும். ஏன்னா சுதந்திரம் அப்படின்றது ஒருவரிடமிருந்து எனக்கு தனித்து இயங்குகின்ற அதிகாரம்ன்றதோட தொடர்புபடுத்தி ஒரு பக்கம் பேசுறோம், இன்னொரு பக்கம் தனி உரிமை அப்படின்ற இடத்துலயும் அதே வார்த்தையை பயன்படுத்துறோம். இது எப்படி அப்படின்ற அந்த குழப்பம் இருந்தது. இப்ப லிபர்ட்டி அப்படின்ற கான்செப்டின் வைத்தே யோசித்தாலும் கூட மாநிலங்களுக்கு அவரவருக்கு உரிய அந்த லிபர்ட்டி அனுமதிப்பது அப்படின்றத வந்து அம்பேத்கர் வந்து அதை பேசும்போது, நாடாளுமன்ற உரைகள்ல பேசும்போது அவர் பல இடங்கள்ல கோடிட்டு காட்டுகிறார். அண்ணாவும் அதையேதான் சொல்றாரு சார். நாடாளுமன்றத்துல முதல் உரை பேசும்போது அண்ணா வந்து அந்த டிஃபரன்சியேஷனை குறிப்பிடுறாரு. இறையாண்மை குறித்து சாவர்னிட்டி குறித்து பேசும்போது, என்ன எல்லாம் சாவர்னிட்டின்னு பேசுறீங்க, சாவர்னிட்டி இன்னாருக்கு சொந்தமானதுன்னு எதுவும் பட்டா போட்டு கொடுத்துருக்காங்களா? சாவர்னிட்டில 2 சாவர்னிட்டி இருக்குது. ஒன்னு பொலிட்டிக்கல் சாவர்னிட்டி, இன்னொன்னு லீகல் சாவர்னிட்டி. லீகல் சாவர்னிட்டி அப்படின்றது 2ஆ பிரிஞ்சிருக்கு. ஒன்னு பார்லிமெண்ட், இன்னொன்னு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். பொலிட்டிக்கல் சாவர்னிட்டின்றது மக்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்கதான் கொள்கைகளை தீர்மானிக்கிறாங்க, அவங்கதான் இந்த நாட்டை இயக்குகிறார்கள், அவர்களுடைய பிரதிநிதிகள் தான் நாமே தவிர, இறையாண்மை கொண்ட மக்களினுடைய பிரதிநிதி தான் நாமே தவிர, பிரதிநிதியாக ஆனதால் நான் இறையாண்மை உள்ளவன் என்ற அந்த கோட்டுக்குள்ள போகக்கூடாது அப்படின்றத அண்ணா வந்து ரொம்ப கிளியர் கட்டா அதை டிஃபைன் பண்ணி, நேஷன் அப்படின்றத வந்து வி ஷுட் ரீதிங்க், ரீகான்ஸ்டிடியூட் அப்படின்றத வந்து தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். பழைய நேஷன் போல ஒருவர் ஆட்சியாளர் அவர் சொல்லுவதை அப்படியே கட்டுப்பட்டு வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு சென்ட்ரலிசம் மட்டுமே இருக்கக்கூடாது, டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசமா அது இருக்கணும். அப்போ இதை ரீதிங்க் பண்ணணும், ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ரீகான்ஸ்டிடியூட் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும் அண்ணா நாடாளுமன்றத்துல பேசுறார். ஆனா அண்ணா பேசியதற்கு அன்றைக்கு செவிமடுத்தார்களா இல்லையான்றது 2வது. ஆனா அண்ணா பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டார். இன்றைக்கு வந்து பேசுவதற்கு அனுமதி கேட்டாலே வந்து சஸ்பெண்ட், உள்ள இருந்தா தானே நீ பேசுவ, அப்படி உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுறேன். இதே மாதிரிதான் சார் மாநில உரிமை பிரச்சனை. அதுதான் நம்ம நிதி கேட்கிறோம், மருத்துவ கல்லூரிகள்ல நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நம்ம இடத்த உறுதிப்படுத்தணும்னு நினைக்கிறோம், நல்ல மருத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், அதற்கு நல்ல நிதி வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த நிதி ஏன் கேட்கிறான்? அவன் படிக்கணும்னு கேட்கிறான். அப்ப அவன் படிக்க வந்தாதானே நிதி கேட்பான். அவன் படிக்கவே வராம பண்ணிட்டா அவன் ஏன் படிக்க வர்றான்? பீகார்லயும் படிக்க வர்றாங்க, பாட்னால படிக்க வர்றாங்க, ஜார்க்கண்ட்ல படிக்க வர்றாங்க, குஜராத்ல படிக்க வர்றாங்க. ஆனா அங்க படிக்க வர்றவன் கேட்காதெல்லாம் இங்க படிக்க வர்றவன் ஏன் கேட்கிறான்? அப்ப இங்க படிக்க வர்றவன் ஏதோ ஒரு உணர்வால தூண்டப்பட்டிருக்கு. அந்த உணர்வு சுயமரியாதை உணர்வா இருக்கு. அப்ப அதை மழுங்கடிக்கணும், கல்வித்துறை மூலமா அதை மழுங்கடிக்கணும், பாடத்திட்டம் மூலமா அதை மழுங்கடிக்கணும், மருத்துவம் கிடைக்காம மழுங்கடிக்கணும். இப்படி ஒன்னொன்னையும் மழுங்கடித்து பாரம்பரியத்தில் நம்மை வேறு பக்கம் திசை திருப்பி நம்மை நிதி பக்கமே வரவிடாம பண்ணிடுறோம். அப்போ பிஸ்கல் அட்டானமி இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் வித் பொலிட்டிக்கல் அட்டானமி அப்படின்றது வந்து இதுதான் நீங்க சொல்ற ஏரியாக்கள்லாம் இருக்குல்ல, படிப்பு,
கல்வி நிறுவனங்கள், அப்புறம் அப்படி 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 வரிசையாக மருத்துவம், அது இதுன்னு எல்லாமே. அதையெல்லாம் தாண்டி இன்னொரு இன்ஸ்டிடியூஷன்ல இந்த சிந்தனை முழுக்க மழுங்கடிக்கப்படுகிறது. இப்ப சொன்னா நம்ம ஆதரிக்கிற பல நண்பர்கள் கூட நம்ம மேல கோபமா வந்து சேருவாங்க. ஃபேமிலிங்கிற இன்ஸ்டிடியூஷன்ல, குடும்பம்ங்கிற அமைப்புல வந்து ஏஜென்சியே இல்லாம, நீங்க முதல்ல பேசும்போது ஒரு சொல்ல பயன்படுத்துனீங்க. அதுல இருந்துதான் எனக்கு அந்த சிந்தனையை நான் இங்க ஷேர் பண்றேன். குழந்தை பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் உரிமைன்னு பேசுறோம்ல. குழந்தைகளை எப்படி ஆண்டான் அடிமை சமூகத்துல அடிமைகளை நம்ம தனி என்டிட்டியாக கருதுவது இல்லையோ, அதே மாதிரி குழந்தைகளையும் நம்ம சமூகத்துல தனி என்டிட்டியாக கருதுவது இல்லை. அவங்க தொடர்பான முடிவுகள் எல்லாவற்றையும் அப்பா அம்மா தான் எடுக்கிறோம். அது அவங்க கிட்ட கலந்தாலோசிப்பது கூட இல்ல. அதை மீறினா போட்டுருவோம். அது வந்து கடை வளர்ந்ததுக்கு அப்புறம் வேற சாய்ஸ் வரும்போது சாதாரணமா அது இங்க கீழே 3 வயசுலயே அதுக்காக அவங்கள ஒரு என்டிட்டியாக பார்க்காத பண்பாடுதான் 22 வயசுல 24 வயசுல அவங்களுடைய சாய்ஸுக்கு வந்து போடுறதுக்குள்ள வந்து நிக்குது. அது வந்து தன்னுடைய சொத்தாக பாக்குறாங்கல்ல. ஒரு ரத்தமும் சதையும் இல்ல இன்னொரு ஜீவனாக, இன்னொரு உயிராக பாக்குறதுக்கு பதிலா குடும்ப சொத்தாக என்னுடைய பண்பாட்டை, என்னுடைய குடும்பத்தினுடைய பெயரை அடுத்த தலைமுறைக்கு வாங்கிட்டு எடுத்துட்டு போற ஒரு கடத்தியாக பெண்களை பார்க்கறதுல இருந்து எல்லா ஆண் குழந்தைகளுக்கும் அந்த ஏஜென்சி கிடையாது, அட்டானமி கிடையாது. யாரையுமே தான் நம்ம மதிக்கிறது இல்லையே. குழந்தைகள் வந்து நான் சொல்றதை நீ கேட்கணுங்கிறது மட்டும்தானே பிராக்டிஸாக இருக்கு. அந்த 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 சிக்கல்கள் எல்லாமே இந்த மாதிரி விஷயத்துல உண்டான சிந்தனையை ஷேப் பண்றதுக்கு உதவியாக. உண்மைதான் சார், கரெக்ட். ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் சந்திக்கின்ற விஷயங்கள்ல இருந்துதான் சமுதாயத்தை அவர் வந்து அனலைஸ் பண்ண தொடங்குறாரு. நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டான பாயிண்ட் சார். இந்த சாதிய சமூகம் வந்து எப்படி இயங்குகிறது அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, அவனுக்கு சின்ன வயசுல இருந்து அறிமுகப்படுத்துற எல்லாமே வந்து அவனை வந்து திருவிழாவுக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த திருவிழாவில மட்டும்தான் அவங்க வீட்டை விட்டு நண்பர்களோட வெளியே போறதுக்கு அனுமதிப்பாங்க. ஏன்னா அந்த திருவிழா அந்த ஒரு சாதிக்கு சொந்தமான திருவிழா. அங்கு வருகின்ற திருவிழாக்காரர்கள் அந்த ஒரு சாதிக்காரர்கள். அப்ப நம்ம சாதிக்காரனோட நம்ம புள்ள பழகணும் அப்படின்றதுக்காக கூட்டிட்டு போறது. கல்யாண வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த கல்யாண வீடு அந்த சாதியை சேர்ந்தவர்களுடைய கல்யாண வீடு. அப்ப ஒரு பக்கம் அந்த சாதியினுடைய பழக்க வழக்கங்களை அறிமுகப்படுத்த திருவிழாக்கள், அந்த சாதியினுடைய பழக்க வழக்கங்களை அறிமுகப்படுத்த கல்யாண வீடுகள், அந்த சாதியில் மட்டுமே பழக வேண்டும் என்பதற்காக நட்பு வட்டாரத்தையே அப்படி ஒரு ஒரு மாய தோற்றம், சுத்தி இருக்கிற எதையுமே கண்ணு முன்னாடி நிக்கிற உன்ன பார்க்க விடாம தடுக்கிறது மாதிரியான ஒரு மிகப்பெரிய சித்திரவதை வந்து உலகத்துல வேற எங்கேயும் நிகழ்த்தப்படுதா அப்படின்னு கண்ணு முன்னாடி ஒருத்தர் நிக்கிறான் கூட. அதனுடைய எஃபெக்ட் என்ன? நாம பாக்குற கல்யாணம், நாம பாக்குற கோவில், நம்ம பாக்குற திருவிழா, இதே மாதிரிதான் எல்லா திருவிழாக்களும் கொண்டாடப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள வந்து சேருது. அப்படித்தான் வளர்றோம். அது மாறுபட்டு வேறு சில விஷயங்கள் நம்ம பார்வையில படும்போதுதான் அது ஏன் அப்படிங்கிற கேள்வி வருது. அது வரைக்கும் நமக்கு அந்த ஏன்கிற கேள்வியே நம்ம வந்து தொந்தரவு பண்றது இல்ல. ஆமா, இது ஆமா சார். கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அல்லது வந்து ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய இந்த இறுக்கமான கட்டமைப்பு குறித்து பெரியார் பேசும்போதோ அல்லது வந்து திராவிட இயக்க தலைவர்கள் பேசும்போது அதிலிருந்து வெளியே வந்து ஏற்படுற மாற்றங்கள். இப்ப எங்க சேனல், எங்களுடைய நிறுவனர் ஆலி செந்தில்நாதன் சார், அவருடைய ஸ்டோரிய பகிர்ந்துகிறாரு. ஊர்ல இருக்கும் பொழுது அந்த ஊர் என்னவாக இருந்தது, அந்த ஊரில் அவர் வாழ்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்கள், அவங்க அப்பா வந்து அவரை வந்து அவங்க வீட்டுல செஞ்சுட்டு இருந்த வேலையில ஒரு சின்ன பார்ட் கூட இன்வால்வ் பண்ணிட மாட்டாரு. அப்படி இன்வால்வ் ஆகுறது தெரிஞ்சா அடிப்பாரு, திட்டுவாரு, தண்டிப்பாரு. நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ படிக்கணும், நீ வெளியூர் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஊரை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்றாரு. இன்னைக்கு அவர் ஊருக்குள்ளே இருந்திருந்தார் அப்படின்னா அவர் என்னவா இருந்திருப்பாரு, இன்னைக்கு உடைத்து வெளியே வந்து அவர் என்னவா இருக்கிறாரு. அப்போ வேறு ஒன்னை அறிமுகப்படுத்தி பார்க்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு சென்ஸ். இந்த சென்ஸ் இல்லாம பண்றதான் வந்து வீடுகள் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கு. அப்ப இந்த சென்ஸை கொஞ்சமாவது ஒரு பகுத்தறிவை ஊட்டுவது அப்படின்றதுதான் கல்வியினுடைய நோக்கம்.
நாம் ஒரே இடத்தில் நாம் வாழுகின்ற பகுதியில் பழங்குடியினராக, பழங்குடி சமூகமாக, ஒரு ஆதி பொதுவுடைமை சமூகமாக நமக்குள்ளேயே ஒரு குழுவாக வாழ்ந்து கொள்ளுகிறோம் என்றால் வேறு எதை பற்றி அக்கறைப்பட தேவையில்லாத ஒரு நிலை இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு இயக்கத்திற்குள்ள நாம இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்புக்குள்ள வேலை செய்யணும் போது மற்ற விஷயங்களை அறிமுகப்படுத்தணும். அப்பதான் முறைப்படுத்தப்பட்ட பாடத்திட்டங்கள் வருது. அதனுடைய நோக்கமே என்னவா இருக்கணும்? வேற ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்றதா இருக்கணும். ஆனா வீடு உனக்கு எந்த இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சோ அது மட்டும்தான் உலகம்ன்றத பாட புத்தகம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்டு போயிருது. பாபர் மசூதியா, அது ஜஸ்ட் 3 domed ஸ்ட்ரக்சர். அது மாஸ்க்னு சொல்றது எது தடுக்குது? அது மாஸ்கே கிடையாது, அது ஒரு 3 domed ஸ்ட்ரக்சர். அதை இடிச்சுட்டாங்க. அப்போ அவனுக்கு ரிலீஜியஸ் சென்சிட்டிவிட்டி இல்லாத போயிருது. செக்குலரிசம் பத்தி ஒரு சாப்டர் சார். நான் பள்ளியில படிக்கும் போது அது பாபர் மசூதி தான். ஆமா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு பாடப்புத்தகத்துல பாபர் மசூதி தான். சர்ச்சைக்குரிய இடமாக பத்திரிகைகள்ல, அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பத்திரிகைகள்ல சர்ச்சைக்குரிய இடமாக பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு அது ராமர் கோவிலாக பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ஒரே பிறந்த இடமா மாறிடுச்சு, பிறந்த இடமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அது ராமர் கோயிலாக மாறிடுச்சு. ஒருவருடைய வாழ்நாளுக்குள்ளே இருக்கக்கூடிய வரலாறுலயே இவ்வளவு மாற்றங்கள் இருக்கு. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது, ஊடக அதிகாரத்தால அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது, மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியுது. அப்போ 3-4 தலைமுறைகளுக்கு முன்னால நடந்த கதைகள் எல்லாம் இன்னைக்கு விதைக்க நினைச்சாங்கன்னா அது எப்படிப்பட்ட கதைகளை வேண்டுமானாலும் விதைக்கலாம். வரலாறு எப்படிப்பட்ட கதையை விதைக்கலாம் இல்ல சார், விதைத்து கொண்டிருக்கிறார்கள். என்சிஆர்டி புக்ல அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வித்யா பாரதி ஸ்கூல் எக்ஸாம்பிள் பத்தி அந்த உரையிலே பேசியிருந்தேன் சார். வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஒரு வித்யா பாரதி ஸ்கூல், அல் ஜசீரால அந்த ஆர்டிகல் வெளியாகி இருக்கு. அந்த வித்யா பாரதி ஸ்கூல்ல அல் ஜசீரா பிரிண்ட் எல்லா தளங்களையும் வெளியாகி இருக்கு. அந்த வித்யா பாரதி ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னா, காலையில அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அசம்பிளி கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 15 நிமிஷம் முன்னாடி அந்த அசம்பிளிக்கு ஒரு ஹால் வச்சிருக்காங்க. அந்த ஹால்ல எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு பக்கம் சாவர்கர், ஒரு பக்கம் கோல்வால்கர், ஒரு பக்கம் ஹெட்கேவரோ அவர் ஒருத்தர், இன்னொரு பக்கம் பாரத மாதா, இன்னொரு பக்கம் ஆரியபட்டா, பாஸ்கராச்சாரியா, துரோணாச்சாரியா, கட்டை விரல் கொடுத்த ஏக்கலைவன், இந்த படங்கள்லாம் இருக்கு. முன்பக்கம் பார்த்தா அனுமர், சிவன், விஷ்ணு, இந்த அவதாரங்கள் எல்லாம் இருக்கு. இந்த ஒரு ஹாலுக்குள்ள அசம்பிளி நடக்குது. அசம்பிளி முடிச்சுட்டு அசம்பிளில இவங்க இறை வணக்க பாடல்னு இந்து இறை அப்படின்றது பொதுவான இறையாக அல்லாமல் இந்து இறை வணக்க பாடல் பாடப்படுகிறது. அதை பாடி முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளாஸ் ரூமுக்கு போன உடனே 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பீரியட்ல ஒரே புக் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. சன்ஸ்கிருதி அப்படின்றது தொடர்பான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை திறந்து வச்சு அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க செவத்துல என்னெல்லாம் இருந்துச்சோ அதை பத்தின பாடங்கள் எல்லாம் அந்த புத்தகத்துல இடம்பெற்று இருக்கிறது. அந்த புத்தகம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, அணுவை கண்டுபிடித்தது என்ன வெஸ்டர்ன் சிவிலைசேஷனை சேர்ந்தவர்களா? கிடையாது. இந்தியாவில் தான் அணு கண்டுபிடிக்கப்பட்டது. பாரத கலாச்சாரத்தில் அணு ஒரு முக்கியமான பங்காற்றி இருக்கிறது. பாரத கலாச்சாரம் தான் ஃபாதர் ஆஃப் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய பேரு, ஏதோ வியானியோ ஏதோ ஒரு பேரை போட்டு வச்சிருக்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் சயின்ஸ்னு ஒரு பேரை போட்டு வச்சிருக்காங்க. இப்ப கேள்வி என்னன்னா, டெக்ஸ்ட் புக்ல ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் சயின்ஸ் வேற, டெக்ஸ்ட் புக்ல ஃபாதர் ஆஃப் ஏவியேஷன் வேற, நீங்க கொடுத்திருக்கிற இந்த புத்தகத்துல வேற. இது பொருந்தாததா இருக்கே அப்படின்னு கேட்கும் போது RSS பிரமுகர், அந்த பள்ளிக்கூடத்தின் நிர்வாகி சொல்ற பதில் என்ன அப்படின்னா, ஆமா பொருந்தாமதான் இருக்கும். இதெல்லாம் போஸ்ட் கலோனியல் பீரியட்ல உருவாக்கப்பட்ட புத்தகங்கள், முகலாயர் காலத்துக்கு முன்னாடி இந்தியாவில் என்ன இருந்ததுன்றதையெல்லாம் நிராகரித்த புத்தகங்கள். அப்புறம் எப்படி இது ரெண்டும் முரண்பட்டதா இருக்கும்? இது ரெண்டும் வேற வேறதான். முகல் காலத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்றத நாங்க தனி புக்கு போட்டு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடாசிட்டியா அதை பேசி இருக்கிறாரு. இதுல ஹைலைட் என்னன்னா, 2021 மோடி வந்ததற்கு பிறகு என்சிஆர்டி சிலபஸை ரீஃப்ரேம் பண்றதுக்காக 15 போக்கஸ் குரூப்ஸ் போட்டு அந்த போக்கஸ் குரூப்ஸ்க்கு ஸ்டீரிங் கமிட்டி போடுறாங்க. அந்த ஸ்டீரிங் கமிட்டியில 5 பேர் வித்யா பாரதி பள்ளியில் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய RSS பிரமுகர்கள். அவர் இன்னும் கூடுதலா சொல்றாரு. இந்த பேட்டி எடுக்கப்பட்டது 2024. புதிய கல்வி கொள்கையை நிறுவுவதற்கு முன்னால் எங்கள் பள்ளிக்கூடத்தில் என்னென்னலாம் பயிற்றுவிக்கப்படுகிறது, எப்படியெல்லாம் பயிற்றுவிக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டுதான் தேசிய கல்விக் கொள்கையில் எங்கள் பள்ளிக்கூடத்தின் அம்சங்களை எடுத்துக்கொண்டார்கள். நாங்கள் இங்க தனி புக்கு போட்டு சொல்லி கொடுக்கறது அங்க இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னு வச்சிருக்கிறாங்க அப்படின்றத ஓப்பனா கன்ஃபியூஸ் பண்றாரு சார்.
அங்க மட்டும் இல்ல, பள்ளிக்கூடங்கள்ல மட்டும் இல்ல, காவலர் பயிற்சி பள்ளிகள்ல, பயிற்சி கல்லூரிகள்ல, அந்த மாதிரி இடங்கள்ல கூட ராமாயணத்தை பற்றி அது தொடர்பாக வரக்கூடியது. அப்புறம் பழைய புராணங்கள், இதிகாசங்கள் தொடர்பான கல்வி போன்றவற்றை சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு மத்திய பிரதேசல தொடங்கி இருக்கிறாங்களா, ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு செய்தியையும் பார்த்தேன். இப்படி லட்சுமணனா இருந்தா விசாரிக்கணும், சுக்ரீவனா இருந்தா என்ன செய்யணும், சம்பூகனா இருந்தா என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாங்களா சார்? சூர்ப நகையாக இருந்தா என்ன செய்யணுங்கிறத சொல்லி கொடுக்கணும். என்ன செய்யணும், அதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்க முடியும். அதையெல்லாம் கற்று இளைஞர்கள் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு சட்ட புத்தகங்களே தேவையில்லை தானே. ஆமா. ஆக ஒரு சட்ட புத்தகங்கள் இல்லாத ஒரு சமூகத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நாம சொல்லிக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எது முன்னேற்றம்? நமக்கு எதுக்கு சார் சட்டம் புத்தகமா வேணும்? அதான் வேத வாக்குகள் காற்றில் உலாவுகின்றனவே இந்த பாரத வருஷத்தில். ஆக இந்த மாதிரியான இந்திய சூழல்ல தான் அறிவு திருவிழாக்களுடைய தேவை ரொம்ப டாமினண்டா முன்னாடி நிக்குது. அந்த வேலைய திமுக இளைஞர் அணி எடுத்து செய்யுது. உங்களை போன்றவர்கள் அதுல பங்களிக்கிறீர்கள்ங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொன்னு, அந்த கூட்டத்தை நேரலையில போட்டிருக்கிறாங்க. திமுக மீது கொள்கை ரீதியாக விமர்சனம் வைக்கக்கூடிய ஒரு சிலர் உண்மையிலேயே கூர்மையான விமர்சனங்களை முன்வைப்பது ஒரு வகை. எந்த விதமான இப்போது என்ன போக்குகள் நடக்கிறது என்பதையும் அறிந்தே கொள்ளாமல், எதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல், நான் பிளாட்டண்டா அவனை சொல்லுவேன், நீ பதில் சொல்லு, என்ன கேட்டாலும் பதில் சொல்லணுமா? அந்த கூட்டத்துக்கு பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. காலையில 10 மணிக்கு ஆரம்பிக்குது அமர்வு, நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த அமர்வு தொடர்ந்து இருக்கிறது 12 மணி நேரம். 12 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 9 அமர்வுகள் நடந்திருக்கிறது. 9 அமர்வுகளுக்குமே அங்கிருந்த தொண்டர்கள் கைத்தட்டி விசிலடித்து ஆர்ப்பரித்து ரசித்தார்கள். அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரு ஃபுல் டே கான்பரன்ஸ்னா 12 மணிக்கு மேல சாப்பிட கிளம்பிட்டா திருப்பி உள்ள வர மாட்டாங்க. ஆனா அவ்வளவு உற்சாகமா உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நிர்வாகிகள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், அவங்க ஊர்ல எப்படி அந்த பொறுப்புக்கு வந்தாங்க, அவங்க ஊர்ல அவங்க என்னெல்லாம் செய்யறாங்க. அவங்க போன வாரம் தெருமுனை கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க அவங்க ஊர்ல. அதுக்கு முந்தின மாசத்துல கண்டன பொதுக்கூட்டம், இந்தி திணிப்புக்கு எதிராக, நிதி பகிர்வுக்கு பாரபட்சம் காட்டுவதற்கு எதிராக, தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக அவங்களுடைய தொகுதியில மாவட்ட அமைப்பாளர் தலைமையில கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்தி இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அந்த நிர்வாகிகள் பூத் லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கூட்டிட்டு சமூக வலைதள பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. சமூக வலைதளங்களின் மூலமாக என்ன பயிற்சி கொடுக்குறாங்க? எதிரில் இருக்கிறவங்களை அபியூஸ் பண்றதுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? கிடையவே கிடையாது. சமூக வலைதளங்களின் மூலமாக கொள்கையை எப்படி பேசுவது அப்படின்றத சொல்லி கொடுக்குறாங்க. அதே போல அந்த தெருமுனை கூட்டத்திற்கு அதை எப்படி நடத்தணும் அப்படின்றாங்கன்னா, அவங்க ஒவ்வொரு வீடா போகணும். ஒவ்வொரு வீடா போய் இளம் பேச்சாளர் ஒருத்தரை கூட கூட்டிட்டு போய் கதவை தட்டி நோட்டீஸ் கொடுத்து இதுதான்றத விலக்கி அவங்க வீட்டுல இருந்து ஆள் வர்றதை என்ஷூர் பண்ணணும். மறுநாள் அந்த கூட்டத்துக்கு கூட்டிட்டு வரணும். கையோட கூட்டிட்டு அந்த மேடையில யாரு பேசுவாங்கன்னா இளம் பேச்சாளர் பேசுவாரு. தலைமை கழக பேச்சாளர் போக மாட்டாரு, இந்திரகுமார் தேரடி போக மாட்டாரு, செந்திலில் போக மாட்டாரு. அவங்களே உருவாக்கிய இளம் பேச்சாளர் ஒருத்தர் போவாரு. அவருக்கு வயது 21. அந்த சின்ன பேச்சாளர் அவ்வளவு விஷயங்களையும் விளக்குவாரு. கீழே இருக்கிறவங்க கேள்வி கேட்பாங்க, இவங்க பதில் சொல்லுவாங்க. வீடு வீடா போகும்போது கேள்வி கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிதான் கூட்டிட்டே வந்திருக்கிறான். இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. இதை பற்றிய எந்த பார்வையும் இல்லாமல் இதை இதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன், எனக்கு இதை பத்திலாம் தேவையில்லை, நீ அதை பண்ணியா இதை பண்ணியான்னு கேள்வி மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னா இது இதுவும் அறிவை மழுங்கடிக்கின்ற ஒரு வேலையாக மாறிடக்கூடாது. இவ்வளவு வேலைகள் நடந்திருக்கிறது. இதில் என்ன செய்யலாம்ன்றத ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா தே ஆர் ஓபன் டு ஹியர். பல விஷயங்கள்ல வெளியில இருந்து வந்த சஜஷன்ஸை இன்கார்பரேட் பண்ணி மெருகேற்றி இருக்கிறார்கள் அவங்களுடைய ஸ்கீம்ஸை. 100 பேர் தான் இளம் பேச்சாளர்கள் தேர்வு செய்யறதா திட்டம். நான் அதுல நடுவரா போயிருந்தேன் சார். அந்த 100 பேரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. எல்லா மாவட்டத்துல இருந்து உற்சாகமா இளைஞர்கள் வந்துட்டாங்க, இவங்களை எப்படி நாம ஏமாத்துறது? அப்ப 150 ஆக்குனாங்க. அதற்கு பிறகு நாங்க நடுவர்கள் கொடுத்த பட்டியலை எல்லாம் தாண்டி இளைஞரணியில அலுவலகத்துல உட்கார்ந்து இளைஞரணி செயலாளர் உட்பட அத்தனை பேரும், உதயநிதி ஸ்டாலின் உட்பட அத்தனை பேரும் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் செலக்ட் ஆகி வந்த எல்லா வீடியோஸையும், ஃபைனல் ரவுண்டு மண்டல அளவுல நடந்த ஃபைனல் ரவுண்டு, மாநில அளவுல நடந்த ஃபைனல் ரவுண்டு எல்லா வீடியோஸையும் உட்கார்ந்து பார்த்து இவங்க நல்லா பேசியிருக்கிறாங்களே,
இவங்களை ஏன் மிஸ் பண்ணீங்க, அவங்கள எடுங்க. 100 பேர் கொண்ட பட்டியல் 150 ஆனது 180 மாறிடுச்சு. அதற்கு பிறகு மாவட்ட அளவுல உற்சாகமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இந்த போட்டியில இறுதி போட்டி வரைக்கும் வந்தவங்க மாவட்ட அமைப்பாளர்களை பார்த்து, நான் நல்லா பேசுறேனே, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நான் வந்து இதை எப்படி எடுத்துட்டு போறது, எனக்கு இன்னும் ஏதாவது பயிற்சி கொடுங்க, நான் நூலகங்களுக்கு வந்து பயன்படுத்துறேன்னு ஆர்வத்தோட வந்து 250 பேச்சாளர் இருக்கிறாங்க சார், இளம் பேச்சாளர். 100 பேர்ல ஆரம்பிச்சு 250 மாறிடுச்சு. எங்க தமிழ்நாட்டிலேயே எடுத்தீங்க? இளைஞர்கள் மத்தியிலேயா? தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியிலேயே அதை எடுத்தீங்க? இல்ல வெளியில இருந்து இறக்குமதி செஞ்சிருக்கீங்களா? அது வந்து வழக்கம் போல வண்டேரிகள் சார். அவங்க வந்து கடலுக்கு அடியில இருந்து தோண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். சதுக்க பூதங்களாக இருந்தவர்களை எல்லாம் உயிர் கொடுத்து இங்க கூட்ட வந்திருக்கிறோம். இங்க இளைஞர்கள் எல்லாரும் உங்க கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப இதெல்லாம் இளைஞர்கள் தானா? இங்க இல்லன்றது மட்டும் இல்ல சார், அவங்க யார் பின்னாடி இருக்காங்கன்றதையும் ஊடகங்கள் டிக்ளேர் பண்றாங்க. விவாத நிகழ்ச்சிகள்லயா இருக்கட்டும், அல்லது மற்ற நிகழ்ச்சிகள்லயா இருக்கட்டும், அந்த வளர்ந்தவர், ஒரு உயரத்தால் வளர்ந்த ஒருத்தர் வந்து அன்னைக்கு பேசினார் இல்லையா, காலேஜ் கேட்ட திறந்து 5000 பேர் திட்டு ஓடி வர்றாங்க அப்படின்றத சொன்னார் இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மைக்கு பொருந்தான ஒரு தகவலோ அதே விஷயத்த அப்படியே என்டார்ஸ் பண்றாங்க ஊடகங்கள்ல. இவ்வளவு நிகழ்ச்சி இளைஞர்கள் நடந்திருக்குல்ல சார். ஏதாவது இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம், ஊடகங்கள் கட்டுப்பாடு தொடர்பாக ஒரு நிகழ்ச்சி பேசும்போது இதை நம்ம பேசியிருந்தோம். இது ஏதாவது ஒண்ணு லைவ் ஆயிருக்கா சார்? இதுல ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருப்பாங்களா? அது பேரலை தான் பண்ணுது, அரண்சி தான் பண்ணுது, யூடியூப் ப்ரொடெஸ்ட் தான் பண்றாங்க, ட்ரைப்ஸ் தான் பண்றாங்க. இல்ல அது நடுநிலை தவறியதாகும்ல. திமுகவை பத்தி நல்லதா பேசிட்டா நடுநிலை தவறிடும். திமுகவை எதிர்க்கக்கூடியவர்களை நீங்க லெகசி கெட்டு போயிரும் சார். நேரலையில போடலாம். எது நடுநிலைங்கிறத தெளிவாக புரிஞ்சுட்டு நீங்க சொல்லணும். அப்ப இவ்வளவு வேலை, இது ஏன் இவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்குன்னா, அந்த மாநில உரிமை அப்படின்றது வந்து ஒரு உணர்வு பூர்வமான நம்முடைய அடிப்படை உரிமை சார்ந்த பிரச்சனை. நம்மை யார் ஆட்சி செய்ய போகிறார்கள், அவர்களுக்கு நல்ல வகையில் சரியான வகையில் அதிகாரங்கள் பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்ற கேள்விக்கான பதில் வந்து மக்களின் அன்றாட வாழ்க்கை. புதுசா கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் வந்து ஸ்டாம்பீடுக்கெல்லாம் காரணமா இருந்த ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, நான் நல்ல தண்ணி கொடுப்பேன், என்ன புதுசா பண்ணுவேன், என்ன புதுசா என்ன செய்யறது, நான் நல்லா ரோடு போடுவேன், தண்ணி கொடுப்பேன், கல்வி கொடுப்பேன், மருத்துவம் கொடுப்பேன், எல்லாம் கொடுப்பேன். இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு அதிகாரம், இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதையெல்லாம் இன்னும் தரமா நீ கொடுக்கணும், இன்னும் அதிக அளவுல கொடுக்கணும் அப்படின்னு விரும்புற அப்படின்னா அதற்கு ஒரு அதிகாரம் தேவைப்படுது. அந்த அதிகாரத்தை தான் நாம உரிமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம். அதை கேட்கறதே கொச்சப்படுத்துறாங்க. 4 வருஷம் இருந்துட்டியே, நீ என்ன இது பண்ணிட்டியா? அதான் நான் ஏற்கனவே இந்த உதாரணத்தை சொன்னேன் சார், ஒரு டிபேட்லயே சொன்னேன். காந்தியை போய் தோண்டி எழுப்பி கேளுங்க, ஏப்பா காந்தி உனக்கு ஏதாவது மண்டையில இருக்குதா, ஏன்பா இத்தனை வருஷமா போராட்டம் நடத்தி மக்களை ஏமாத்தி வச்சிருக்கிற, ஏதோ சுதந்திரம் வாங்கி தரேன் 30-40 வருஷமா ஏமாத்தி இருக்க போலயே, பலே கில்லாடியா இருப்ப போலயே, நீ 5 வருஷத்துல உன்னால முடியாதா, 40 பேர் வச்சுக்கிட்டு உன்னால முடியாதான்னு காந்திட்ட போய் கேளு. அப்புறம் காந்திட்ட இன்னொன்னு கேளுங்க, செத்து போன எல்லா சுதந்திர போராட்ட வீரர்களையும் எழுப்பி கேளுங்க, என்னத்துக்கு நீங்க 100 வருஷமா போராடிட்டு இருக்கீங்க, மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எவனாவத்தையும் கேட்டான்னா அவ என்னவா இருப்பாரோ கிட்டத்தட்ட அதே தானே சார் இங்கேயும். அப்ப அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் செத்து போனதும் உயிரை பறி கொடுத்ததும் ஒரு நோக்கத்திற்காக, ஒரு உரிமை, தன்னுடைய உரிமையை நிறுவுவதற்காக அவர்கள் போராடி இருக்கிறார்கள். காந்தி போராடுவதற்கு முன்னாலேயே தமிழ்நாட்டுல, காந்தி போராடுவதற்கு முன்னாலே இங்க வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல கொஞ்சம் பேர் போராட்டம் பண்ணியிருக்கிறான். எதுக்கு போராட்டம் பண்ணியிருக்கிறான்? வரி கொடுக்க மாட்டேன்னு போராட்டம் பண்ணியிருக்கிறான். ஏன் வரி கொடுக்க மாட்டேன்னு போராட்டம் பண்ணியிருக்கிறான்? வரி ஓவரா வாங்குறாங்க, அதை அளவா வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் முதல்ல. அதுக்கப்புறம் இல்ல ஓவரா தான் வாங்குவேன்னு சொல்லும் போது நான் வரியே கொடுக்க மாட்டேன் போனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிளை வந்து அங்க இருந்து தொடங்கி இருக்கிறாங்க. தீரன் சின்னமலை பத்தி ஒரு அனெக்டோட் சொல்லுவாங்க. ஹைதர் அலி வந்து அப்போ வரி வசூலிக்கிற அதிகாரத்தோடு இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்து இம்பீரியலா அவர் இருந்திருக்கிறாரு. ஹைதர் அலிக்கு இங்க இருந்து வரி போகுது. இப்போ குதிரை வண்டியில பெரிய சாரத்துல மூட்டை மூட்டையாக நெல் மூட்டைகளை அள்ளி கொண்டு ஒரு வண்டி போகுது. இப்ப வழியில வந்து குதிரையில வந்து ஒரு குட்டையா இருக்கிற ஒரு ஷார்ட் மேன் வந்து வலி மறிச்சு அவ்வளவு பேரையும் அடிச்சு விரட்டி அள்ளிக்கிறாரு. ஆனா யாரையும் கொல்லல. என்னங்க அப்படி அடிச்சுட்டு போறீங்க, இப்ப நாங்க ஹைதர் அலிக்கு என்னங்க பதில் சொல்றது, நீங்க யாருங்க அதை பண்றதுக்கு அப்படின்னோடனே ஹைதர் அலிட்ட போய் சொல்லு, சிவன் மலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவே ஒரு சின்னமலை எடுத்துக்கொண்டான் என்று சொல். அந்த வசனம் வந்து அதுலதான் அவர் தீரன் சின்னமலையா மாறுகிறார். அதற்கு பிறகு எந்த ஹைதர் அலிக்கு வரி ஓவரா வரி வசூல் பண்ற நீ வந்து ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லுவதற்காக அந்த மூட்டைகளை எல்லாம் தூக்கிட்டு போனாரோ,
அதே ஹைதர் அலியோட கை கோர்த்து பாளையக்காரர்களின் கூட்டமைப்பை வழிநடத்தி அந்நியர் ஆதிக்கத்திற்கு எதிராக போராட்டத்தை தொடங்கி இந்தியா கூட்டணிக்கு விதை போட்டதும் அதே ஆளுதான். ஹைதர் அலியும் சின்னமலையும் சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. ஹைதர் அலியும் ஊமத்துறையும் சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. ஹைதர் அலியும் இங்க இருக்கக்கூடிய வேலுநாச்சியாரும் சேர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. அப்போ இந்தியா கூட்டணின்றதும் எங்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கு ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்துவதுன்றதும் இந்த மண்ணில் ஊறி இருக்கக்கூடிய ஒரு உணர்வு, அடிப்படையான ஒரு அரசியல் உணர்வு. அந்த உணர்வை இவங்க கொச்சைப்படுத்தி பேசுறாங்க. மருது பாண்டியர்கள் இந்த நாட்டுக்கு இந்தியான்ற பேர் இருந்ததா தெரியாது, இந்த நாடு அப்படின்னு ஒரு உணர்வு இருந்ததா கிடையாது. அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில சிவகங்கை காளையார் கோவில் இது மட்டும்தான் நாடு அப்படின்னு இருந்த ஒரு ஊருக்குள்ள ஜம்புத்தீவு பிரகடனம்னு அவங்க ஒண்ணு எழுதுறாங்க. அது உள்ளடக்கத்துல கூட 1000 விமர்சனங்கள் பேசலாம். ஆனா அந்த ஒரு நோக்கம், இதை பற்றி சிந்திக்கின்ற ஒரு போக்கு, இங்கு வேற ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுன்ற ஒரு சிந்தனை அவனுக்குள்ள வந்திருக்குதே. அப்ப ஆதிக்கத்துக்கு எதிரான உணர்வு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையில இயல்பாவே ஊறி இருக்குதே. சரி, இதையெல்லாம் யாரு தோக்கடிச்சா? தீரன் சின்னமலையை தோக்கடிச்சது யாரு? மருதுபாண்டியர்களை தோக்கடிச்சது யாரு? இங்க சவுத்துல போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த கட்டவனை தோக்கடிச்சது யாரு? பூலித்தேவனை தோக்கடிச்சது யாருன்னு பார்த்தா எல்லாம் கூட இருந்தவங்க தான். அத்தனை பேரும் பச்சை தமிழர்கள். சுருக்கமா சொல்லணும்னா சொந்த சாதியை சேர்ந்தவர்கள், அந்தந்த மன்னர்களுடைய சொந்த சாதி சமூகத்தை சேர்ந்தவர்கள், காட்டி கொடுத்தவர்கள் அத்தனை பேரும். அப்போ தமிழ்நாட்டுக்கு உள்ளுக்குள்ள காட்டி கொடுக்கின்ற மரபு அப்படின்றதும் ஒரு பக்கம் எல்லா சமுதாயத்திலும் எப்படி அது ஒரு எக்ஸிஸ்டிங்கா கொஞ்ச நேரம் எக்ஸிஸ்டிங்கோ அது போல எக்ஸிஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கு. இந்த உரிமைக்கான போராட்டம்ன்றது எக்ஸிஸ்ட் ஆகிட்டே தான் இருக்குது. இதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நாம நிற்பது. கீழடி நாம ஒரு பண்பாட்டு ஒரு நாகரிகம் உள்ள பண்பாட்டை நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அதை ஏத்துக்கிறதுக்கு உனக்கு தயக்கமா இருக்கு. ஆனா நீ ஏத்துக்கலன்றதுக்காக நான் இப்ப நாகரிகத்துல வாழவே இல்லைன்னு ஆயிருமா? அல்லது நீ ஏத்துக்கிட்டாதான் நான் நாகரிகம் ஆனவன்றதை நிரூபிக்க முடியுமா? அப்ப ஃபேக்ட்னு ஒண்ணு இல்லையா? சூரியன் மேற்கில் உதிக்கிறதுன்னு நீ எழுதி வச்சிருப்ப, அதுக்காக அது மேற்குல உதிக்குதா கிழக்குல உதிக்குதான்ற சந்தேகம் வருமா? பூமி சுத்துது, அதனால சூரியன் உதிக்குது போல தெரிகிறது அப்படின்றது ஃபேக்ட். அந்த சயின்டிபிக் ஃபேக்டை யாராலையும் மாற்ற முடியாது. அது போல இங்க நாகரிகம் எக்ஸிஸ்ட் ஆனதுன்றத உன்னுடைய அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏன் சேருது? அப்ப இவ்வளவு இது எதுவுமே நிதி தொடர்பான பிரச்சனையா வரலையே, அடிப்படையா உணர்வு சம்பந்தமானதா தானே இருக்கு. இது எல்லாமே மக்களுடைய பிரச்சனைகள் தான் அப்படிங்கிறத நீங்க விளக்கமாக சொல்றீங்க. எப்படி அதெல்லாம் ரிலேட்டட் டு மக்கள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்றீங்க. ஓகே, ரொம்ப நன்றி இந்திரகுமார். இன்னொரு அக்கேஷன்ல தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சார். நீங்க இடையில அந்த லைட் சொல்லிருங்க சார். அதான் நீங்க வேகமா சொல்லிட்டு இருந்த போது நான் சொல்ல வந்தது அறிவு திருவிழா, முற்போக்கு புத்தக கண்காட்சி எல்லாம் திமுகவை நோக்கி ஈர்க்கப்படுகின்ற இளைஞர்களுக்காக, திமுக இளைஞர் அணிக்காக, அவர்களை அரசியல்படுத்துவதற்காக நடத்துறீங்களோ அப்படின்னு நாம் நேற்று அந்த விழால காலை அமர்வுல, முதலமைச்சர் அமர்வுல நான் பங்கேற்கும் போது நான் நினைச்சேன். ஆனா இப்ப நீங்க வரிசையா பேசும்போது என்ன தோணுச்சுன்னா, இது உங்களுக்காக எல்லாம் நடத்தல, திமுக இளைஞர் அணிக்காக எல்லாம் இவங்க நடத்தல, திமுகவுக்கு வெளியில இருந்து கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க அறிவு பெறுவதற்காக இவங்க நடத்துற விழான்னு தோணுச்சு. அதை ஷேர் பண்றது உண்மைதான் சார். இது திமுக இளைஞர் அணி அவர்களுக்காக நடத்தல, வெளியில இருக்கக்கூடியவர்களுக்கு நடத்துது. ஆனா அவங்க இந்த ஏரியாவுக்குள்ள நம்ம போக கூடாதுன்னு நினைச்சிட்டு வராமலே இருந்துருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வந்தது. அதுதான் சொல்லுவாங்க. ஆமா, நேத்து யாருமே இவரை மீண்டும் முதல்வராக்குவோம் அல்லது இளைஞரணி செயலாளரை அடுத்த முதல்வராக கொண்டு வருவோம் யாருமே அதை பேசல. திமுக காரங்க கூட அதை பேசல. யாருமே கொள்கை முழுக்க அந்த நிகழ்ச்சி முழுக்க கொள்கை பேசியிருக்கிறாங்க சார். இன்னொன்னு அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது சார். ரொம்ப ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருக்கு, இன்னொரு பக்கம் ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. நான் இருக்கேன், தோழர் மதிவதனி திராவிடர் கழக பொதுச் செயலாளர், தோழர் ராஜீவ்காந்தி திமுக மாணவர் அணி செயலாளர், தலைமை யாருன்னா அமைச்சர், நிதியமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள். அவருக்கு இப்ப நான் பேசின விஷயங்களை விட நான் ஒரு பச்சா, அவர் பழந்தின்று கொட்டை போட்டவர். இதெல்லாம் இன்னும் வீரியமாக அவரால் பயங்கரமா பேச முடியும், மணிக்கணக்காக பேச முடியும். ஆனா அவர் நேற்று மேடையில பேசுனது 3 நிமிஷம். அந்த 3 நிமிஷமும் இஷ்யூவை பத்தி 1.5 நிமிஷம், மீதி 1.5 நிமிஷம் எங்களை பத்தி, நாங்க யாருன்றதை அறிமுகப்படுத்துறது.
ஒரு ஒரு யங் பேட்ச் வந்துருச்சு, நீங்க பேசுங்க தம்பிங்களா, நான் உட்கார்ந்து ரசிக்கிறேன், நான் உங்களுக்கு தலைமை எடுத்து நீங்க பேசுறத நான் ரசிக்கிறேன்னு உட்கார்ந்து இருக்கிறது இருக்குல்ல சார். எங்களுக்கு முந்தின அமர்வு தோழர் செந்தில்வேல், தோழர் மகிழ்ந்தன், தோழர் ஜீவசகாப்தன், அப்புறம் மூத்த உடையாளர் என்றாம், தலைமை வந்து எஸ் சிவசங்கர். அவர் வந்து ஆமா, சிவசங்கர் சார் பேச ஆரம்பிச்சாருன்னா அவரும் மணிக்கணக்கா பேச முடியும். நான் என்ன நினைச்சேன், தலைமை உரைன்னு கடைசியா அவருக்கு பேசுவாங்க போல நினைச்சேன். எதுவுமே பேசல சார். அவ்வளவு பேரை பேச வச்சு ரசிக்கிறாங்க. இது வந்து எவ்வளவு பெரிய பண்பு. சாதாரணமா இது நடந்துருமா? அது என்ன திமுக இருக்கிறவங்க பூரா வந்து உளவியல் ரீதியாக அவங்க ரொம்ப மெத்த பிடிச்சவங்க மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லையே, ரொம்ப சாதாரணமா. அவரு எக்ஸ்பீரியன்ஸை விட சின்ன பையன் சார் நானு. எல்லா விதமான கற்பிதங்களையும் உடைச்சிட்டாங்க. உடைச்சிட்டு தான் செயல்படுறாங்க. உடைச்சிட்டாங்க. இன்னொன்னு வந்து திமுக தலைவர்கள் மேல தொடர்ந்து வைக்கிற விமர்சனம், இவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி விழாப்பிரியர்கள். என்ன சார் விழாப்பிரியர்னா, அவர் வந்து இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வந்து நடு மேடையில உட்கார்ந்துகிட்டு நடத்துங்க நான் உட்கார்ந்துருக்கேன்னு உட்கார்ந்துருக்கலாம். இல்லைன்னா முன்னாடி வந்து சேரை போட்டு உட்கார்ந்துருக்கலாம். அவர் முதல்ல என்ன பண்ணாருன்னா, முதல்ல கீழே உட்கார்ந்துருந்தாரு. உட்கார்ந்துருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா சீட்டு தள்ளி 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 கடைசி சீட்டுக்கு போயிட்டாரு. ஏன்னா இங்க பார்க்க ஆரம்பிச்சிடக்கூடாது, எல்லாரும் மக்களை பார்க்கணுன்றதுக்காக. அங்க உட்கார்ந்து இருந்தவொடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, போட்டோ எடுக்கிறதுக்கோ அல்லது ஏதோ ஒண்ணுக்கோ யாரோ ஒருத்தர் வந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது மேடைக்கும் தொந்தரவா இருக்கு, கீழேயும் தொந்தரவா இருக்கு. அவர் அடுத்து என்ன பண்ணாருன்னா, அததான் நான் பேசும்போது சொன்னேன் சார், எனக்கு அந்த மேடை வந்து அவ்வளவு பெரிய மேடை, அதுவே ஒரு நடுக்கத்தோட அங்க உட்கார்ந்து இருக்கிறேன். பேக் வச்சிருந்தேன் சார், அதுல லேப்டாப் இருந்துச்சு. லேப்டாப் எடுக்கிறதுக்காக பார்க்கும்போது யாரோ வந்துட்டு ஓரமா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இளைஞரணி செயலாளர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அது எப்படி உட்கார்ந்து இருக்கிறாருன்னா, நான் இங்க உட்கார்ந்துருக்கேன்னு அவர் அதிகாரத்தை காட்டலாம். ஏன்னா அது அவர் ஃபங்க்ஷன், அதுக்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. கால் மேல காலை போட்டு அவர் கெத்தா அந்த ஓரத்துல ஒரு பெரிய சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து எல்லாத்தையும் ரசிக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கலாம். அவர் ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு ஓரமா, பிளாஸ்டிக் சேர் பிடி கூட கிடையாது, அந்த பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. உள்ள தள்ளி உட்கார்ந்து இருக்கிறாரு, செவத்துக்கு உள்ள தள்ளி உட்கார்ந்து இருக்கிறாரு. வெளியே வந்து எல்லாம் கரெக்டா கவனிக்கிறாங்களா, ஆர்கனைசிங் ஒர்க் கரெக்டா நடக்குதா, மேடையில இவங்க பேசுறதையும் கேட்கணும், கீழே என்ன நடக்குதுன்றதையும் கவனிக்கணும். அவரும் ஒளிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாரு. இது வந்து ரொம்ப அல்டிமேட்டான ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப ஒரு ஒரு வரலாற்று தருணமா இருந்தது சார் அந்த நிகழ்ச்சி மொத்தமாவே. வந்து என்னால உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல, போய்கிட்டே இருக்கு சார். நீங்க நிறைவு பண்ணிருங்க சார். இந்த 2 நாள் கருத்தரங்கத்தோட முடியறது இல்ல, அடுத்தாப்புல புத்தக கண்காட்சியும் முற்போக்கு புத்தக கண்காட்சியும் தொடருது. இந்த 16ஆம் தேதி வரைக்கும் மக்கள் திமுக சர்க்கிளுக்கு வெளியில இருக்கக்கூடிய அவசியம் இது போன்ற வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து நண்பர்களும் அதனால பயன்பெறுவார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி. பார்ப்போம், இன்னொரு அக்கேஷன்ல பார்ப்போம். வணக்கம். தேங்க்யூ.